ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மதிய வேளையில் இந்த பிரைஸ் மியூசிக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த மதிய வேளையில் உங்களோட கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறோம். அந்த மதிய வேளையில் சங்கீதக்காரி தாவதி சொன்னது போல கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வேதத்தில் இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறது தி லார்ட் இஸ் மை சஃபரைட். கர்த்தர் நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நமக்கு ஒரு அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிற, நம்மளை வழி நடத்துகிற, நம்மளை லீட் பண்ணுகிற யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு மேய்ப்பனை குறித்து நாம் பார்க்கும்போது மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் நம்மளே கூட வழி நடத்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை சுகமாக்கினவரா. அவர் பிறவிலிருந்து பிறந்த நாள் முதல் அவன் பார்ன் பிளைண்ட். இங்கிலீஷ் பைபிளை வாசிக்கிறோம், பார்ன் பிளைண்ட். அவன் பிறவி குருடனாக இருந்தான். அவன் இந்த உலகத்தை பார்க்கூடாபடி, நல்லதை கெட்டதை பார்க்கூடாபடி உலகத்தில் கட்டப்பட்ட மனுஷனாக இருந்தார். அந்த பிறவி குருடனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒருவேளை நம்ம கூட இந்த உலகத்தில் வேதத்தை வாசிக்கூடாபடி, செபிக்கூடாபடி, சபைக்கு போகக்கூடாபடி, ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாபடி, நம்ம ரட்சிக்கப்படாபடி, ராபோஜன் எடுக்கக்கூடாபடி சில கண்கள், சில ஆவி ஆத்மா சரீரம் கட்டப்பட்டிருக்கிறதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தில் வாசிக்கிறோம். 12 வருஷமாக ஒரு சகோதரியை பார்க்கிறோம். 12 வருஷமாக உத்தரப்போக்கில் கட்டப்பட்டிருந்த அந்த சகோதரியை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்ன உடனே, அவர் பெத்தானியா கிராமத்திலிருந்து வருகிறார் என்று சொன்ன போது இயேசுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த அம்மாவுடைய பீடிங் உத்தரப்போக்கின் ஊரல் வந்து நின்று போயிட்டது. அப்போது இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ கடந்து போய் என்று அந்த அம்மாவை பார்த்து சொன்னார். முதலாவது இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது பயந்தாங்க, ரெண்டாவது நடுங்கினாங்க, மூணாவது உண்மையெல்லாம் சொன்னாங்க, நான்காவது சாஸ்தாங்கமாக இயேசுடைய பாதத்தில் விழுந்தாங்க. ஒருவேளை நம்ம கூட அந்த உலகத்தில் வாழும்போது, நாம் உண்மையாக சொல்லும்போது, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, இயேசுடைய வஸ்திரத்தை தொடும்போது, நாம் சபைக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள், வறுமைகள், தரித்திரங்கள், தோல்விகள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது நிறைய பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, நிறைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ராமோத இன்பமான தூக்கம் வருவதில்லை. காரணம் என்னவென்றால் உலக காரியங்கள், சினிமா, டிவி, பாவங்க, குடி, துன்மார்க்கமான ஜீவன், கீழ்ப்படாத ஆவிகள், முரட்டாட்டமுள்ள ஆவிகள், வணங்கா கழுத்துள்ள ஆவிகள், பெற்றோருக்கு விரோதமான பிள்ளைகளுக்கு விரோதமான தாய் தப்பன் இந்த உலகத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். மத்திய 21 2வது வருஷம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். மீண்டும் வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சிடேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு, வேதம் சொல்லுது, இயேசுவே இந்த வீட்டுக்கு தலைவராக இருக்கிறார். நம்மளுக்கு தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்மளுக்கு மேய்ப்பர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவர் இருள் நடவாமல் ஜீவ ஒளியை காண்பார்கள். என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பார். என்னை விசுவாசிக்கிற இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் ஓடி வரும் என்று வேதம் சொல்லுது. என்ன ஜீவ ஊற்றுகள்? நம்முடைய இருதயத்தில் ஆவிக்கிற மண்ணா, ஆவிக்குற தூதை, வேதத்துடைய மகத்துவங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஓகே, இப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. நான் தாழ்ச்சியடையேன். இந்த வசந்த பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்கள், படிப்பு, எக்ஸாமு, டெஸ்ட்டு, ரேங்க்கு, ரிசல்ட்டுகள், சப்ஜெக்டுகள், பிள்ளைகிட்ட படிக்கிற படிப்பு, நான் போகிற சபைகள், வேதத்தை வாசிக்கிற, செபிக்கிற, குடும்பத்தில் எக்ஸாமுகள், குடும்பத்தில் வேலைகள், வருமானங்கள், குடும்பத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.